This video is sponsored by Buymood Shopping app. Buymood e-shopping application is one of the online shopping app. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லாமே இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th standard சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.6 உள்ள பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் இதுக்கு முந்தின வீடியோவில் 3rd sum வரை பார்த்துருந்தோம். இப்போ 4th sum பார்க்க போகிறோம். பாருங்கள், முல்லை கொடி ஒவ்வொரு பையிலும் 9 ஆப்பிள்கள் கொண்ட 25 பைகள் வைத்திருந்தாள். அவளுடைய 6 நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுத்தாள் எனில் ஒவ்வொரு நண்பரும் எத்தனை ஆப்பிள்களை பெற்றிருப்பார்? ஆப்பிள்கள் மீதம் இருக்க வாய்ப்புண்டா? உண்டெனில் எத்தனை? அப்போது அவள் மொத்தம் எத்தனை பைகள் வச்சுருக்கா? 25 பைகள். அப்போது ஃபஸ்ட்டு எழுதலாமா? ஆப்பிள் பைகளின் எண்ணிக்கை பாருங்க, எத்தனை? 25. மொத்தம் எத்தனை பைகள் வச்சுருக்கா? 25. இந்த ஒவ்வொரு பைல்களும் உள்ள ஆப்பிள்கள் எத்தனையா? ஒவ்வொரு பையிலையும் உள்ள ஃபஸ்ட்டு ஆப்பிள் வச்சுருக்க பைகளோட எண்ணிக்கை, இப்போ ஆப்பிளின் எண்ணிக்கை. ஆப்பிளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா 9 இருக்குது. அப்போ மொத்தம் 25 பையில் 9 ஆப்பிள் இருக்குது. பெருக்கலாமா? அப்போ 25 9 9 45. அதுக்கு இங்கே 5. 9 2 18. 18 4 22. மொத்த அப்போ அவள்கிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்குது? 225. அவளுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள். 6 நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுத்தாள். எத்தனை நண்பர்களுக்கு? 6 நண்பர்களுக்கு. அப்போ 225 வகுத்தல் 6 சமமாக பங்கிட்டு கொடுத்தாள். ஒவ்வொருத்தங்களுக்கும் எத்தனை பண்ணலாமா? அடுத்து 225 6ஆல் வகுத்துருவோம். ஃபஸ்ட்டு 6 2 பெருசு, 2 நம்பர் சேர்த்து எடுப்போமா? 3 18. மீதி எத்தனை? 4. இது எத்தனை? 5. அடுத்து என்ன வரும்? 5 30 6 30 6 சரி 7 42. 7 42. மீதி எத்தனை? 3. இப்போ எத்தனை ஃப்ரெண்டு மொத்தம் அவள்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு? 25 பையில் அவள் எத்தனை கொடுத்துருப்பா? அப்போ ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்ன? 37. அப்போ எழுதலாம். ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஆப்பிளின் எண்ணிக்கை எவ்வளோ? 37. மீதம் உண்டெனில் எத்தனைன்னு கேட்டிருக்காங்கல்ல சம்மில் பாருங்கள். ஆப்பிள்கள் மீதம் இருக்க வாய்ப்புண்டா? உண்டெனில் எத்தனை? உண்டு. எத்தனை மீதம்? 3 ஆப்பிள்கள் மீதம். மீதம் 3. இதெல்லாம் தான் ஒரு சம். சரிங்களா? பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள், 5வது கணக்கு. ஒரு கோழி பண்ணையில் இருந்து 15,472 முட்டைகளை ஒரு அடுக்கு அட்டையில் 30 முட்டைகளை வீதம் அடுக்கினால் மொத்தம் எத்தனை அடுக்கு அட்டைகள் தேவைப்படும்? மொத்த முட்டைகளோட எண்ணிக்கை எழுதலாமா? 5வது கணக்கு எழுதணும். மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை எத்தனை? 15,472. இது எத்தனை அடுக்கணுமா? ஒரு அடுக்கில் 30 அட்டை எடுக்கலாமா? ரொம்ப ஈஸி. இப்போ 30 அட்டைகள். மொத்தம் எத்தனை அட்டைக்கு? அடுக்கு அட்டை 30. அப்போ 15,472 30ஆல் வகுத்துரும். இது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுவோம்? 2 சேர்த்து எடுப்போம். 30 எத்தனை வாட்டின்னு பார்க்கலாமா? செஞ்சு பார்ப்போம். 30ல் ஒரு 5 0 0 5 3 15.
35,000 150. அப்போது 5 3 150. 5 30 150. மீதி 4. மீதி என்ன 7 இருக்குமா? பாருங்கள், ஒரு 30 30 2 30 60,000. அப்போ ஒரு 30 30. மீதி எத்தனை வரும்? இங்கே 7, இங்கே 1, இங்கே 2. 35 150. அப்போ அடுத்த ஒன்று ட்ரை பண்ணிக்கிடுவோம். 30க்கும் 6க்கும் ட்ரை பண்ணுவோம். 6 3 18 180 பேர். ஏன்னா நம்மளுக்கு 172 இதை பார்க்க மறுபடி 30 150. மீதி 2 7 5 போனால் 2. இது எத்தனை முட்டைகள் இருக்கும்? 22 முட்டைகள். மொத்தம் எத்தனை இதில் அடுக்கலாம்? அப்போ 515 அடுக்குகளில் அடுக்க முடியும். எத்தனை அடுக்கட்டைகள் தேவைப்படும்? அடுக்கட்டைகள் எழுதுங்க லாஸ்ட்டில். தேவைப்படும் அடுக்கட்டைகள் இல்லை அப்படின்னா 515 அடுக்கட்டைகளில் அடுக்க முடியும்னு எழுதலாம். உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீதம் எத்தனை இருக்குது நம்மளுக்கு? 22. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு அடுத்த மேற்சிந்தனை கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.